பாலின சமத்துவத்தை பத்தி இனி கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கில நம்ம பேசலாமா? பெண்களோட உடன் பிறந்த ஆணுக்கு தாய்மாமன் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்து அவ்வளோ மதிப்பு மரியாதையும் கொடுக்குது நம்ம சமூகம். சமீபத்துல கூட நடிகர் சூரியோட நடிப்புல மாமன்னு ஒரு படம் வந்து உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த படத்தை பார்த்துட்டு வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே உடன்பிறப்பு பெண்ணா இருந்தா இதே மதிப்பு மரியாதையும் அவளுக்கு கிடைக்கிறது இல்லதானே? ஏன் சகோதரிகளுடைய வீட்டு விசேஷங்கள்ல பெண்கள் எல்லாம் வீசிய கையும் வெறும் கையுமா வந்து கலந்துக்கிறாங்க? அதெல்லாம் சீருங்கிற கணக்குல வரக்கூடாதா? அக்காக்கள் பிள்ளை பெற்றால் தங்கைகள் அவளுக்கு செய்யும் பணிவிடைகள் ஒன்று போதும். பிள்ளைகளுக்கு சித்திகள் எவ்வளவு இன்றியமையாதவர்கள் அப்படின்றத சொல்ல. சரி, மதிப்பு தான் இல்ல, இது உலக வழக்கம் தானே அப்படின்னு மனதை தேத்திக்கிட்டாலும் மச்சினி ஜோக்ஸ்னு ஆண் சமூகம் இங்கே மனைவியோட உடன் பிறந்த பெண்களை கொச்சையா பகடி செய்து இன்பம் கொள்றது கொஞ்சம் கூட சகிக்க முடியலங்க. ஆண்களுக்கு தங்கள் அண்ணன் தம்பிகளோட ஒரே வீட்டுல வசிக்கிறதும் சீர் செய்யறோம் பேர் வழின்னு உடன் பிறந்த சகோதரிகளின் வீட்டுக்குள்ள கெத்தா ரைட் ராயலா கால் வைக்கிறதும் ரொம்ப சுலபமா கை கூடியிருது. ஆனா பெண்களுக்கு தங்கள் சகோதரிகளுடனான உறவை லகுவாக கையாள முடியுதா? நீயானோனா போட்டியில சகலைகளுக்குள் எந்த அளவுக்கு உட்பூசல்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி நம்ம யாருமே பேச மாட்டோம். இதுக்கு நுட்பமான அடிப்படை என்னன்னு பார்த்தா வெக்கம் கெட்ட ஆண்கள் பேசுற மச்சினி ஜோக்குகள் தான் சொல்லணும். அதாவது மனைவியோட சகோதரிகளை பாலியல் நோக்கோடு பாக்குறது. அண்ணன் மனைவி அண்ணி அம்மாவுக்கு சமம்னு சொல்றாங்க. அக்காவோட கணவன் தகப்பன் போல இருக்க வேண்டாமா? முன்பெல்லாம் பட்டிமன்றங்கள்லயும் பத்திரிகை துணுக்குகள்லயும் சகஜமா வந்துட்டு இருந்த மச்சினிச்சி ஜோக்கு இப்ப ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போன்றவற்றில் படுவக்கரமா சுத்திட்டு இருக்கு. இதுல வேதனை என்னன்னா, இந்த பெண்களே இது போன்ற காணொளிகள்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நடிக்கிறது தான். இவங்களை பார்த்து ஐ நோ யூ ஆர் இக்னரண்ட், ப்ளீஸ் டோன்ட் எக்ஸிபிட் இட் என்றுதான் சொல்ல தோணுது. சரிதானேங்க?